வருங்கால அரசு அலுவலர்கள் அனைவருக்கும் ஸ்கை ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வணக்கம். நான் வந்து சரவணகுமார். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமை நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டே படிச்சுட்ருக்கீங்களா? இந்த எக்ஸாமை என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது நம்ம கம்மியாக தான் படிச்சிருக்கோம், ஒர்க் போயிட்டே எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து முடியும் அப்படிங்கிறதான். சரிங்களா? உங்களாலையும் கண்டிப்பாக ஒர்க் போயிட்டே படித்து இந்த வர குரூப் 4 கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ ஒரு சில விஷயங்கள் நான் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமை ஒர்க் போயிட்டே கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லியும் ஒரு 5 மணி நேரம் படிக்கணும். சரிங்களா? டெய்லியும் 5 மணி நேரம், அது மார்னிங் ஈவினிங் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. பட் 5 மணி நேரம் சின்சியராக நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட்டை கொடுத்து படிக்கணும். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது. சரிங்களா? ரெண்டாவது விஷயம் நீங்கள் செய்ய வேண்டியது, அடுத்த 30 நாட்களுக்குள்ளே நீங்கள் படிக்கவே இல்லை, இதெல்லாம் நான் இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை 30 நாட்குள்ளே நீங்கள் படித்து முடிச்சிடணும். தமிழ், மேக்ஸ், ஜிகே எதுவாகட்டும் சரி. அது நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தேவையோ அதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ஏன்னா குரூப் 4 அப்படிங்கிறது ஒரு 10வது பேசிக், அந்த ஒரு பேசிக்கான எக்ஸாம்ஸ் தான். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நமக்கு இருக்க டைம் கம்மி, நம்ம ஒர்க் போயிட்டே படிக்க போகிறோம். அப்படின்னா நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் படித்தா போதும். அதனால் அந்த தேவையான விஷயங்களை படிக்கிறதுக்கு 30 நாட்கள் ரொம்ப ரொம்ப போதுமானது. ஸோ என்னென்ன படிக்கணுங்கிறத வேணால் நான் இன்னொரு வீடியோவில் நான் அதை பற்றி தெளிவாக சொல்கிறேன். இப்போ ரெண்டாவது விஷயம் நான் சொன்னது, 30 நாள் டைம் எடுத்துக்கோங்க, சிலபஸை முடிச்சிருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிற நாட்கள் நீங்கள் வந்து ரிவிஷன் மட்டும் தான் பார்க்கணும். புதுசாக எதையும் படிக்கக்கூடாது, கரண்ட் அஃபேர்ஸ் தவிர. கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம், அதை வந்து நீங்கள் அடுத்த டேஸில் கூட படிச்சுக்கலாம். பட் ஆனால் பேசிக்காக அந்த ஸ்டாட்டிக் சிலபஸ்ன்னு சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, சரிங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணிடணும், ஜியாகிரஃபிலாம் என்ன பண்ணிடணும், இந்த 30 நாள் நீங்கள் படித்து முடிச்சிடணும். சரிங்களா? அடுத்த இருக்க நாட்கள் நீங்கள் ரிவிஷனுக்காக மட்டுமே வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அந்த ரிவிஷனில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, படிக்கணும், டெஸ்ட் எழுதணும். வீக்லி அட்லீஸ்ட் 2 டெஸ்ட்டு. சரிங்களா? தமிழ் ப்ளஸ் ஜிகேவோட சேர்த்து 2 டெஸ்ட் எழுதணும். சரிங்களா? அப்போ 2 டெஸ்ட் எழுதும்போது அட்லீஸ்ட் ஒரு 10 வாரங்கள் இருக்கும்போது நீங்கள் ஒரு 20 டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. 20 டெஸ்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? டெஸ்ட் எழுதுறது மட்டும் பார்த்தாது, அந்த டெஸ்ட்டில் என்ன மிஸ்டேக் பண்ணிங்களோ அதை வந்து அடுத்த டெஸ்ட்டில் கரெக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் முதலே சொன்ன விஷயங்கள் தான். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் போகிறவங்க ரொம்ப ரொம்ப சின்சியராக அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஓகே. இது வந்து 3வது விஷயம். ஃபஸ்ட்டு விஷயம் டெய்லி 5 hours 30 நாட்களுக்குள்ளே சிலபஸை முடிக்கணுங்கிறது 2வது விஷயம். 3வது விஷயம், அதுக்கு அடுத்த நாட்கள் வந்து நீங்கள் ரிவிஷன்ஸ் மட்டும் தான் பார்க்கணும். 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ரிவிஷன் மட்டும் தான் பார்க்கணும். புதுசாக எந்த விஷயத்தையும் படிக்கக்கூடாது. என் ஃப்ரெண்டு சொன்னால், பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்கன்ட்டு அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன்னு தேவையில்லாத விஷயங்களை படிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி நீங்கள் படித்த விஷயங்களை நல்லா எவ்வளோ டைம்ஸ் வந்து கோத்ரூ பண்ண முடியுமோ அதை வந்து பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்து செய்ய வேண்டிய 3வது விஷயம். இந்த 3 விஷயம் நீங்கள் செஞ்சிங்கனாவே போதும். கண்டிப்பாக உங்களால் வரப்போகிற குரூப் 4 நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ண முடியும். ஸோ அடுத்ததாக சொல்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெய்லியும் காலையில் எந்திரிக்கும் போதும் சரி, தூங்கும்போதும் சரி, உங்களை நீங்கள் ஒரு குரூப் 4 பாஸ் பண்ணி வேலைக்கு போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அல்லது கவுன்சிலிங் முடிச்சுட்டு வெளில வந்து அந்த டிஎன்பிசி முன்னாடி எல்லோரும் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நான் இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த இமேஜினேஷனை டெய்லியும் மார்னிங் எந்திரிக்கும் போதும் சரி, ஈவினிங் தூங்க போகும்போதும் சரி, சரிங்களா, நைட் தூங்க போகும்போது சரி, அந்த இமேஜினேஷன் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களை இன்னுமே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு கொடுக்கும். மற்றவங்க டீமோட்டிவேட் பண்ணாலும் அந்த டெய்லியும் நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் செஞ்சேன், எனக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் வந்து குரூப் 4 கிளியர் பண்ணி ஒரு ஜாப்பில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதையும் நீங்களே செய்யுங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் 5 மணி நேரம் ஏன் படிக்கணும்னு சொன்னேன்னா, ஃபுல் டைம் படிக்கிறவங்களும் மேக்ஸிமம் 6 மணி நேரம் தான் படிப்பாங்க. நம்ம பிரெயின் அவ்வளோதான் ஏற்றுக்கும். சரிங்களா? அவங்க 9 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தூங்குவாங்க, அப்புறம் இடையில டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அதிகபட்சம் 6 மணி நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க படிக்கிறக்கே. ஆனால் அவங்க ஃபுல் டைம் படிக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும். பட் ஆனால் நீங்களும் அதே ஒரு 5 மணி நேரம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக காம்படிஷன் போட முடியும். 2வது சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, 30 நாளில் சிலபஸை முடிக்க சொன்னேன். நம்ம சிலபஸை முடிச்சிட்டாவே நமக்கு ஒரு 2வது கான்ஃபிடென்ட்டை வந்து அதை வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? நம்ம சிலபஸே முடிச்சிட்டோம்டா, இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும், நம்ம வந்து கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாங்கிற அந்த கான்ஃபிடென்ட்டை எப்போ கொடுக்கும்னா நீங்கள் சிலபஸ் முடிக்கும் போது தான் கொடுக்கும். சப்போஸ் சிலபஸ் முடிக்காமல் வச்சுட்டே இருக்கும்போது என்ன தோணுன்னா, நமக்கு ஐயோ நம்ம இவ்வளோ படிக்கணுமே, இதை படிக்கணுமே, அதை படிக்கணுமே, அதுவே பார்த்திங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை கம்மி பண்ணிடும். அதனால தான் 30 days டைம் எடுத்துக்கோங்க.
30 டேஸும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் இதெல்லாம் படிக்கணுன்ட்டு வீக்லி டைம் டேபிள் போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து 2வது விஷயம். அது வந்து எதுக்காகன்னு சொல்லிட்டேன். 3வது விஷயம் டெஸ்ட் எழுத சொன்னேன். டெஸ்ட் வந்து எதுக்காகனா உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு டெஸ்ட் மட்டும்தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் OMR பேஸ்டு டெஸ்ட் எழுதுங்க. சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ பேப்பரில் எழுதி தூக்கி வீசிடாதீங்க. சரிங்களா? ஸோ இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வேலைக்கு போயிட்டே கண்டிப்பாக ஒரு குரூப் 4ல் நல்ல போஸ்டிங்கை வாங்க முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா என் சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸில் இருக்க டாபிக்ஸ் ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ வந்து சொல்கிறேன். அதை வேணால் பார்த்து இதெல்லாம் படிங்க. சரிங்களா? நான் சொல்கிற விஷயங்களை மட்டும் படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் எடுக்க முடியும். நிறையா விஷயங்கள் வந்து தேவையில்லாத கண்டென்ட்டெல்லாம் படித்து டைம் வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம். ஏன்னா ஒர்க் போகிறவங்களுக்கு ஒவ்வொரு மணித்துளியும் ரொம்ப முக்கியமானதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நீங்களும் வந்து கண்டிப்பாக அதே மாதிரி படிங்க. யார் எதை சொன்னாலும் சரி, உங்களோட கான்ஃபிடென்ட்டை என்றைக்கும் லூஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா?